ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. சக்தி இருக்கிற இடத்துல சக்கியம்ன்றது வேற, ஆனால் யோக்கியம்னு ஒரு காரியம் சொல்லுவோம். நாம் செய்ய தகுந்தது தானா, இதை செய்யலாமா, ஏன் செய்யணும் என்று யோஜனை பண்ணித்தான் செய்வாளே தவிர எனக்கு சக்தி இருக்கிறதெல்லாம் நான் செஞ்சுவிட முடியாது. சக்கியம்ன்றது வேறு. அதே போல் பகவானுக்கு யாரை வேணும்னா கழுத்தை பிடிச்சி தள்ளுறதுக்கு அதிகாரம் உண்டு, சக்தி இருக்குது, அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சக்தியை அவர் ஏன் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு அவர் யோஜனை பண்ண மாட்டாரோ. இவர் யார்? இவர் இங்கிருந்து போனவர், பகவானிடத்தில் அப்பரிந்துமான பிரீத்தி வைத்தவர். அவரை போய் ஏன் தள்ள போகிறார் என்று சொல்கிற பொழுது என்ன சொல்கிறேன்னா, அத்தியர்த்த பிரியம் ஞானினம் லப்த்வா ந கதாச்சித் ஆவர்த்தயிஷ்யதி. ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு வியக்தியை பகவான் கீழே பிடிச்சி தள்ளவே மாட்டான். எவ்வளவு தன்னிடத்தில் ஆசை வச்சிருக்கானவன் அவனை போய் தள்ளுவனா அப்படின்னு பதில் சொல்லிட்டார் எம்பெருமான. இப்போது அதை தான் ரெண்டு விஷயம் சொன்னேன். கீதா பாஷ்யத்தில் சொல்கிற பொழுது பகவானிடத்தில் பக்தன் வைக்கிற பிரீத்தி அதிகம் என்று பகவானே சொல்லிவிட்டான். ஆனால் இந்த இடத்துல ராமானுஜர் காட்டுகிற பொழுது இதே ஸ்லோகத்தை எடுத்து காட்டுகிற பொழுது பக்தனிடத்தில் பகவான் வைக்கிற பிரீத்தி தான் அதிகம்னு காட்டுட்டார் இல்லையா. பகவான் தான் ரொம்ப பிரீத்தி வைக்கிறான், ரொம்ப பிரீத்தி வைக்கிற பொழுது அவனை போய் தள்ளுவனா அப்படின்னு. உடனே இது ஒரே ஸ்லோகத்துக்கு ஏன் இந்த மாதிரி ரெண்டு வியாக்கியானம்? அந்த இடத்துல பக்தனுடைய பிரீத்தி அதிகம்னு கீதா பாஷ்யத்தில் வியாக்கியானம் பண்ணுறார், ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்கிற பொழுது பகவானுடைய பிரீத்தி அதிகம்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? இது முரண் இல்லையான்னு கேட்டால் முரணே கிடையாது. ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல இது சொல்கிற வார்த்தை பகவானுடையது. பக்தனிடத்தில் அப்படின்னா பகவான் எப்போவுமே என்ன சொல்லுவான், ஐயோ என்னிடத்துல பக்தன் என்னமா பிரீத்தி வச்சுருக்கான் தெரியுமா, நானும் வச்சேன் அவனிடத்துல பிரீத்தி, என்னுடைய பிரீத்தி என்ன ஆகும், அவன் வச்ச பிரீத்திக்கு உரைபோட காணாது அப்படின்னு தன்னுடைய குறையாக சொல்லிக்கிறான். பெருமை அது, அது பெருந்தன்மை. அவன் அப்படி சொல்கிறான், என்னிடத்துல பக்தன் வைக்கிற பிரீத்தி தான் அதுக்கு பெருந்தன்மை காரணமாக பகவான் சொல்லிவிடுறான். ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்ற காட்டுற இடம் ஸ்ரீபாஷ்யம். ஆயினால எம்பெருமானார் அங்கே எப்படி காட்டிட்டார்னா, நம்ம இடத்துல பகவான் வைக்கிற பிரீத்தி தான் அதிகம்னு சொல்கிறேன். இது திருப்பி நான் சொன்னால் இருக்கிற கொஞ்சம் குழம்பு கூட போயிடும். திருப்பி என்ன விஷயம் சொல்கிறார்? விஷயம் தான், நம்ம இடத்துல பகவான் ரொம்ப அன்பு வைக்கிறான். நாம் அவனிடத்தில் வைக்கிற அன்புன்றது இவ்வளவுன்னா, நம்ம இடத்துல பகவான் வைக்கிற அன்புன்றது இவ்வளவு அப்படின்னு சொல்லணும். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி முடிவில் அதை சொல்கிறார். அதில் விளக்கவே முடியாது, ரொம்ப பெரிய விஷயம் அது. என்ன சொல்கிறார் தெரியுமோ, எவ்வளவு ஆசை வைத்தேன் நான் பகவானிடத்தில், ஆனால் என் அவாவரச் சூழ்ந்தாயே என்று என்னுடைய ஆசை அவனுடைய ஆசை முன்னால் போகிற பொழுது குளப்படின்றார். குளப்படினா கடலுக்கு முன்னால் சின்னதாக ஒரு பள்ளம் இருக்குது, அந்த பள்ளத்தில் ஜலம் தேங்கி இருக்குது. இந்த ஜலம் பெருசா கடல் பெருசான்னு யாராவது கேட்பாளா? ஆழ்வார் தன்னுடைய ஆசை தான் பெருசுன்னு நினச்சிட்டாராம். கடல் முன்னால் போய் பார்த்தா தன்னுடைய ஆசை குளப்படி போல இருந்ததுன்னு. குளம்படின்னு இந்த குதிரை போகிறதோ இல்லையோ, அதனுடைய குழம்பு பதிஞ்சால் அந்த இடத்துல ஒரு பள்ளம் உண்டாகும், அந்த பள்ளத்தில் ஜலம் தேங்கும், அதுதான் குளம்படின்னு பேர். அந்த குளம்படியில் இருக்கிற ஜலத்துக்கும் சமுத்திரத்துக்கும் என்ன ஒப்புமை உண்டான்னா, இது இதுலேயும் ஜலம் இருக்குது அதுலேயும் ஜலம் இருக்குதுன்னு யாராவது சொல்லுவாளோ? அதனால் அப்படி அல்ல. நாம் வைக்கிற பிரீத்தி என்கிறது ரொம்ப அல்பம், அவன் வைக்கிற பிரீத்தி ரொம்ப அதிகம். என்ன, அதைத்தான் கோதுகலமுடைய பாவாய், இதுக்கு இவ்வளோ தூரம் சொன்னேன். கோதுகலம் என்னால் பகவானுடைய பிரீத்தி என்கிறது பக்தர்களிடத்து. இவளிடத்தில் அவ்வளவு பிரீத்தி வச்சிருக்கான் பகவான் என்னால் இவர் எப்பேற்பட்ட வியக்தி, உள்ள படுத்துட்டுருக்கிறவர் எப்பேற்பட்ட நபர் என்று நினைத்து பார்க்கணும். பகவான் இவள் இல்லாமல் போனால் பகவான் எங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டானே, ஆயினால நீ எழுந்து வர வேண்டாமா என்று இவளை எழுப்புகிறார்களாம். சரி, அடையாளம் சொல்லணும். என்ன சொல்கிறது? இன்றைக்கி பாசுரத்தில் பார்த்தா புள்ளும் சிலம்பினகான்னு சொன்னான், உடனே பறவைகளை நீங்கள் தான் எழுப்பி இருப்பீர்கள்னு சொன்னான், தயிர் கடையிற ஓசைன்னு சொன்னான், அதெல்லாம் எல்லா காலத்துலேயும் கிடையாரா இப்படின்னு எந்த அடையாளம் சொன்னாலும் உள்ளே இருக்கிறவா பதில் சொல்லிகிட்டே இருக்கா. இப்போ வெளியில் இருக்கிறவள் பார்த்தாலும் இப்போ நம்ம ஒரு அடையாளம் சொல்லணும், இந்த அடையாளத்தை கேட்டு உள்ளே இருக்கிறவள் பதிலே சொல்ல முடியாது, திண்டாடணும். என்ன சொல்கிறதுன்னு பார்த்தோம், கீழ்வானம் வெள்ளென்று கழக்கு வெளுத்து கொடுத்தோன்னுட்டான். இப்போ கழக்கு வெளுத்து கொடுத்தோன்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமாண்ணா? இல்லை நீ தான் வெளுக்க வச்ச கழுத்தை எப்படி நாம் வெளுக்க வைக்க முடியுமாண்ணா?
அப்படின்னு இவன் சொன்னாலாம். இல்லை இல்லை, அதுக்கும் பதில் சொல்லிட்டா உள்ளே இருக்கிறவர். கிழக்கு உண்மையாக வெளுக்கல்ல. கிழக்கு எப்போ வெளுக்க போகிறதுன்னு நீங்கள் அத்தனை பேரும் கிழக்கு திக்கையே பார்த்துட்டு இருந்தீங்களா? உங்களுடைய முகத்தினுடைய ஒளிபட்டு கிழக்கு வெளுத்ததாக தோன்றதுன்னா உண்மையாக கிழக்கு வெளுக்கலை. உங்களுடைய முக ஒளிபட்டு கிழக்கு வெளுத்தார் போல காட்சி அளிக்கிறதுன்னா சரி, அதுவான தொலையிட்டோம்மா. எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். திருவாய்ப்பாடியில் எருமைகளும் நிறைய உண்டு. நந்தகோபருக்கு முத்திரமும் உண்டுன்றார் வியாக்கியானத்தில். முத்திரம் என்னால் மாடு, அதான் பசுமாடு, எரும மாடு, ஆடு, அதையும் மூணையும் மேய்ப்பாளாம். அது எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். இந்த எருமைன்றது கொஞ்சம் தாமச பிரகிருத்தின்றார். தாமச பிரகிருத்தின்னா என்ன? இந்த குணம், தாமச குணம் ரொம்ப அதிகம் அதுக்கு. அதனால் விடியற் காத்தால் அது பாலை கறக்கணும்னாக்கா அதுக்கு ஏதாவது ஆகாரம் கொடுத்தா தான் பாலை கறக்கணும். இந்த மாதிரி சில பேர் இருக்கா, எழுந்த உடனே சாப்பிட்ணுன்றா சில பேர்ன்ற. அது மாதிரி அது கொஞ்சம் தாமசமான குணம்னு சொல்கிறேன் இல்லையா? இப்போ நாங்கள்லாம் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோன்னா, குளிச்சுட்டு 11 மணி 12 மணிக்கு தான் சாப்பிடுவோம். 11 மணிக்காவது சாப்பிடும். 10 மணிக்கு முன்னால் நிச்சயமாக சாப்பிட மாட்டோம் சாதாரண நாள். துவாதசி ஒரே ஒரு நாள் மட்டும் அது பாரணைன்றதுக்கு விடியற் காத்தால் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. அதனால் 7:30 8 மணிக்கு அன்றைக்கி மாத்திரம் சாப்பிடணும். ஏன்னா முதல் நாள் பூரா உபவாசம் இருந்து மறுநாள் அந்த அவகாசத்துக்குள்ளே சாப்பிட்டு விடணும்னு சாஸ்திரம். மற்றபடி என்றைக்காக இருந்தாலும் 11 மணி 12 மணி இல்லாத சாப்பிடவே மாட்டோம். அப்படி ஏதோ காரியம் இருந்துகிட்டே இருக்கும், அப்படி தான் சாப்பிடணும். ஆனால் அதுக்கு முன்னால் ஏதாவது உண்டான்னு கேட்டால் அந்த இடைப்பலகாரமும் கிடையாது, கடைப்பலகாரமும் கிடையாது. அந்த மாதிரி வழக்கமே வச்சுக்கிறதில்ல. இது சாத்விகமான அனுஷ்டானம்னு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவளுடைய அனுஷ்டானத்தை நான் குறை சொல்லலை, உங்களுடைய மாற்றிக்கோன்னு நான் சொல்லலை, இருக்கிற விஷயத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். ஆக இப்போ என்னென்னா, அந்த எருமை என்ன பண்ணுமான்னா, விடியற்காலத்தால் பாலை கறக்கணும்னா அதுக்கு முதல்ல ஆகாரம் போடணும். ஆனால் இந்த புல் மேய விடுறதுன்றது எங்கேயோ காட்டில் தான் அழைச்சிட்டு போய் புல் மேய விடுவா. ஆனால் இந்த எருமைகள் பாலை கறக்கணுமே, அதுக்காக என்ன பண்ணுவாளாம், தங்களுடைய கிரகத்தினுடைய பின்னாலேயே கொஞ்சமாக புல் வளர்த்து வச்சுருப்பாளாம். அந்த பனிப்புல் மேய விடுகைன்னு ஒன்று அந்த எருமை மாடுகளை அழைச்சிட்டு போவாளாம். அதற்கு அந்த வீட்டினுடைய இடத்துலையே கொஞ்சம் புல் போடுவாது. அதுக்கு தான் சிறுவீடுன்னு பேர். அது அங்கே போய் மேயறதுக்கு பெருவீடுன்னு பேருன்னு வச்சுக்கணும். இல்லை இப்போ இல்லையா, நம்ம கூட என்ன சொல்கிறோம், கொஞ்சம் முன்னால் சாப்பிட்டா அதுக்கு என்ன தமிழில் பேர் வச்சுருக்கா, சிற்றுண்டின்ற. சிற்றுண்டின்னா என்ன, ஆங்கிலத்தில் சொன்னால் டிஃபன்னு சொல்லணும். அதான் இந்த எரும மாடுக்கு டிஃபன் எதுன்னா சிறுவீடு. அது ஆயர்களுடைய பாஷைன்றார். ஆண்டாளுக்கு இடைநடையும் இடை பேச்சும்னு சொன்னால் பாருங்க, அது கூட வந்துடுத்து இந்த பாசுரத்தில். எரும மாட்டை சிறுவீடு மேய விடுகைன்னா விடியற்காத்தால் அந்த பனிப்புல் மேய விடுறத சிறுவீடு மேய விடுறதுன்னு சொல்லுவாளாம் இடையர்கள். அது அப்படியே ஆண்டாள் பாசுரத்தில் காட்டினான். அதான் சொல்கிறான், எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எருமைகளெல்லாம் சிறுவீடு மேயறதுக்கு போகிறது பாருங்கள் அப்படின்னு எடுத்து காட்டினாலாம். அது சிறுவீடு மேய்ஞ்ச பிற்பாடு தான் அது பாலை கறக்கும். அது விடியற்காலையில் தான் நடக்கும் அது அப்படின்னு இவள் சொன்னாளாம். உடனே உள்ள படுத்துட்டு இருக்கிறவள் அதுக்கும் பதில் சொன்னாளாம். முதல்ல நான் சொன்னேன் இல்லையா, கிழக்கு உண்மையாக வெளுக்கல்ல, உங்களுடைய முக ஒளிப்பட்டு வெளுத்ததாக தோன்றுகிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதே போல் உங்களுடைய முக ஒளிப்பட்டு சிதறி போகிற இருள் கூட்டம் இருக்குல்ல, இருட்டு, அது கூட்டம் கூட்டமாக கலைஞ்சு போயிட்டு இருக்குது. அது எருமையாக தோன்றுறது உங்களுக்குன்னு. இருட்டு எருமை கருப்பாக இருக்கோ இல்லையோ, அதனால் இருட்டு எருமையாக தெரியறதுன்னா இது என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தா மிக்குள்ள சொன்னா சரி, ஒரு வழி பார்த்தா இனிமேல் அடையாளம் சொல்கிறவே கூடாது. இந்த பாட்டுக்கு அப்புறம் ஒரு 2-3 பாட்டில் அடையாளம் கிடையாது, வெறுத்து போச்சு வாழ்க்கை. இந்த மாதிரி பதிலை கேட்ட உடனே கிழக்கு வெளுத்து கொடுத்தோன்னா உங்கள் முகவழி பட்டு கிழக்கு வெளுத்தது, எருமை வீடு போகிறதுனா உங்கள் முகவழி பட்டு கலைந்து போகிற இருள் அப்படின்னு இப்படியெல்லாம் ரொம்ப கற்பனை. இப்போ இதை விட ஏந்தே வந்துடலாம் போல இருக்குது கற்பனை பண்ணுறத விட. ஆனால் அவள் அந்த மாதிரி சொல்கிறா. பார்த்தா முதல் தடவையாக என்ன பண்ணா, சரி பொழுது விடியலைன்றதுக்கு நீ அடையாளம் சொல்லு, நான் பொழுது விடிஞ்சதுன்னு சொல்கிறேன், நீ விடியலைன்றதுக்கு ஏதாவது காரணம் சொல்லு அப்படின்னு உள்ளே இருக்கிறவளை பார்த்து கேட்டாளாம். உடனே உள்ளே இருக்கிறவள் என்ன சொன்னாம்மா, என்னை எழுப்புவதற்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? ஏதோ ஒரு 4 பேர் வந்திருக்கிறீர்கள், 8 பேர் வந்திருப்பீர்கள், அவ்வளவுதானே வாசல்ல. அப்போ இன்னும் பெரும்பான்மையானவர்கள்
எல்லோரும் தூங்கிட்டு தானே இருக்கா. அப்போ அதுதான் பொழுது விடிந்ததற்கு, பொழுது விடியாததற்கு அடையாளம். நீங்கள் 4 பேர் என்னுடைய கிரகத்தில் எழுந்து வந்து விட்டீர்கள் என்கிறதுனால பொழுது விடிந்ததாக கொள்ள முடியாது. இன்னும் பெரும்பான்மையானவர்கள் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கான்னு தானே தெரியறது. கிடையவே கிடையாது, எல்லாரும் எழுந்துட்டா, இன்னும் நீ தான் வரல. அது எப்படி? அப்போ மீதி பேரெல்லாம் எங்கே அப்படின்னா, மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகுன்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். அம்மா, மிக்குள்ள பிள்ளைகள் எல்லாரும், மீதி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் எழுந்துட்டா, அவளாம் போவான் போகின்றாரை, அவளாம் போயிட்டுருக்கா. இந்த இடத்துல ஒரு அற்புதமான பிரயோகம் இது. தமிழ் மொழியில் ரொம்ப ஆச்சரியமான பிரயோகம்னு சொல்லுவாள். அதாவது இந்த வான்ங்கிற ஒரு வினையீற்று விகுதின்னு சொன்னேன். நான் அன்றைக்கே சொன்னேன், இந்த தமிழ் கிராமர் பாடம் எடுக்கணும். வானேற்று விகுதி பெற்ற வினையச்சம்னு பேர் அதுக்கு. போவான் அப்படின்னா போவதற்காகன்னு அர்த்தம். ஒருத்தர் சொல்கிறார், இப்போது நான் கேட்பான் வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? கேட்பான்னு கேட்பதற்காக வந்தோம். உண்பான் சென்றோம் அப்படின்னா உண்பதற்காக போனோம், இந்த மாதிரி அர்த்தம். இதில் என்ன ஆகும்னா, சாதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களானால் 2 வினைகள் சேர்ந்து வரும். அதாவது 2 வர்பு இருக்கும் அதில். இப்போ உண்பான் வந்தோம் அப்படின்னு சொன்னால், உண்ணுதல் என்கிறது ஒரு வினை, அது ஒரு செயல். அதற்காக வந்தோம் என்று சொல்கிறது இன்னொரு வினை. இது வேறு, அது வேறு. அதாவது உண்பான் என்கிறது பிரயோஜனத்தை காட்டுறது. எதற்காக வந்தோம்? உண்ணுவதற்காக என்கிற பயனை சொல்லுகிறது. வந்தோம் என்கிறது வந்த செயலை சொல்லுகிறது. கொஞ்சம் கவனிங்க, இலக்கணம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாட்டில் இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டா நன்னா ரசிக்கலாம். அதே மாதிரி இப்போ கேட்பான் வந்தோம் என்னால், கேட்பதற்காக வந்தோம்னா, கேட்பான் என்கிறது கேட்பது என்கிற செயல், அதை செய்வதற்காக வந்தோம் என்னால் அது இன்னொரு செயல். இது வேறு, அது வேறு. ஆனால் இந்த இடத்துல ஆண்டாள் என்ன பண்ணிட்டா, 2ஐயும் ஒன்றாவே சொல்லிட்டா. போவான் போகின்றாரை அப்படின்னா, போவான் போகின்றாரைன்னா என்ன அர்த்தம்? போவதற்காக போகின்றார், இப்படி கூட அர்த்தம் சொல்லுவாளான்னா. போகிறான்னு சொன்னாலே போருமே, போவதற்காக போகின்றாரைன்னா அதுக்கு என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டுண்டு ரொம்ப அழகாக வியாக்கியானத்தில் ஒரு அர்த்தம் என்ன காட்டினார்னா, போவதற்காக போகின்றார்கள் என்னால் அவர்களுக்கு வேறு பயன் அல்ல, வேறு பயனே கிடையாது. இப்போ உண்ணுவதற்காக வந்தோம்னு சொன்னால், இங்கே வந்தது சாப்பிட்றதுக்கு தான் வந்தாலே தவிர வரத்துக்கு ஒன்றும் பிரயோஜனம், இங்கே சாப்பாடு இல்லைன்னா வந்தே இருக்க மாட்டா அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு. ஆனால் இங்கே எப்படின்னா, போகையை தவிர வேறு பிரயோஜனமே கிடையாதுன்னு. அந்த பகவானை சேவிக்கிறதுக்கு போகிற இடத்துல பகவானை சேவிப்பதற்காக செல்லுகிறோம்னு சொல்கிறோம்னு வார்த்தை சொல்கிறா. உண்மையில் அப்படி இல்லையா, போகிறதே விசேஷம் சுவாமி, சேவிக்கட்டும் சேவிக்காத போட்டோம். அதுக்கு உதாரணம் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? எப்படி அந்த காலத்திலேயே அவருக்கு தெரிஞ்சதுன்னே எனக்கு புரியலை. திருமலை யாத்திரை போலே, இந்த திருமலை யாத்திரைன்றா. திருமலை யாத்திரையில் எது பிரயோஜனம்னார்? பெருமாளை சேவிக்கிறது கூட திருமலை யாத்திரையே பிரயோஜனம், அவ்வளோதான். எத்தனையோ பேர் திருமலைக்கு போயிட்டு சேவிக்காதியாக கூட திரும்பி வந்துடுறாளா இல்லையா? முடியல, சேவிக்க முடியல, ஏகப்பட்ட கூட்டம் சுவாமி. பெருமாளை சேவிக்க முடியல, வெறுமை வெளியில் ஒருத்தர் சுற்றினா வந்துட்டோன்னு கூட நிறைய பேர் சொல்கிறேன். இல்லை, அப்படியே வைத்துக்கொள்ளுங்கள், சேவிச்சே இருந்தார்கள் என்றாலும் கூட இங்கேருந்து புறப்பட்டால் மலைக்கு போய் சேர்கிறதுக்கு ஒரு 5 மணி காலம், அதுக்கப்புறம் அங்கே இடம் தேடுறதுக்கு ஒரு 1 மணி காலம், அதுக்கப்புறம் பெருமாளை க்யூவில் நிற்கிறதுக்கு க்யூவில் ஒரு 3 மணி காலம், அப்படி இப்படி பார்த்தா கிளம்பினத்துலேருந்து அந்த சந்நிதி உள்ளே போகிற வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தா 8 மணி காலம் 10 மணி காலம் ஆகிடும். மொத்தமாக சொல்கிறேன் நான். சரி, அந்த சந்நிதி முன்னால் பெருமாள் முன்னால் எத்தனை நிமிஷம் நிற்க முடியும்? எத்தனை நிமிஷமா, எத்தனை நொடி, எத்தனை செகண்ட் இருந்துக்கா கேட்கணும். நான் இத்தனை இது திடீர்னு கழுத பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பெருமாளையே பார்த்துருக்க மாட்டோம், அப்படியே கழுத பிடிச்சி தள்ளி விடுறோம். ஆனால் அந்த ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு நிமிஷம் இல்லை, அந்த ஒரு செகண்டுக்கு, ஒரு வினாடிக்கு இவ்வளவு காரியம் பண்ணுறவன். அதுவும் சில பேர் நடந்து வரோன்னு பிரார்த்திச்சுக்கிறான். கீழே இருந்து நடந்து போகிறதுக்கு எவ்வளவு நாழியாருது. அவ்வளவு நாள் நடந்து வந்தாளேன்னு கூட அவள் என்ன பண்ணுவா பாவம், கூட்டம் அதிகமாக வருது, அதனால் எல்லாரையும் தள்ளுறா, வேறு வழி இல்லை. ஏன்னா எல்லாரையும் நிற்க வச்சு சேவை பண்ணால் நம்ம இன்னும் நாம் இன்னொரு நாள் சேவைக்கு போச்சே இன்னும் காத்துட்டுருக்கணும். நம்ம அதை நாம் நினைக்கணும் இல்லையோ. நமக்கு அந்த நிமிஷத்தில் அதுக்காக ஒரே ஒரு உபகாரம் பண்ணி வச்சுருக்கா. என்ன பண்ணுறான்னா, அது உள்ளே நுழையச்சே கொஞ்சம் ஒசரமாக அதை பண்ணி வச்சுருக்கிறதுனால அங்கேருந்தே சேவிச்சுட்டு போகணும். இங்கே தானே கழுத்து பிடிச்சி தள்ளுறான் நம்மளை. கொஞ்சம் முன்னால் கழுத்து பிடிச்சி தள்ளுறவன் இருக்கிறதுக்கு முன்னாடி
அங்கே நின்றுட்டா கொஞ்சம் நிதானமாக சேவிக்கலாம். இந்த கிட்டக்க அந்த வாசல்கிட்ட போச்சே தான் பிரச்சனை, அங்கே தான் கழுத்து வச்சு தள்ளுறவன் இருக்கான். அதனால் இங்கேருந்தே சேவிச்சுட்டு போங்கன்னு சொல்கிறான். அது ஒரு விதத்தில் கொஞ்சம் அனுகூலம் பண்ணியிருக்கான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன விஷயம்னா, திருமலை யாத்திரைனா போகிறதே பிரயோஜனம். நீங்கள் பெருமாள் கடைசியில் கேட்பா, என்ன கேட்பா, பெருமாளை நீ பார்த்தியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். பெருமாளை என்ன பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் சொல்லணும், வேறு என்ன சொல்கிறது. பெருமாளை நான் பார்த்தேன்னு இல்லையோ அவர் என்ன பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பார்க்குறதுக்குள்ளே கழுத்து பிடிச்சி தள்ளிட்டா, ஜர்கண்டி தான், அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு வாழும். அதனால் அவ்வளோதான், அங்கே போகிறதே பிரயோஜனம். அதுபோல் இவர்களெல்லாம் இந்த பாவைக்களத்துக்கு போகிறாள், கண்ணனை பார்க்கணுன்னு போகிறாளே, அது என்ன சொல்கிறாருன்னா, அங்கே போய் இன்னொரு பிரயோஜனம் கிடையாது நமக்கு, அதுவே பிரயோஜனம். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப உயர்ந்த அர்த்தம். அது பகவானிடத்தில் போய் நான் எதை செய்தாலும் அது அவனுக்கு செய்கிற கைங்கரியமே தவிர அதை செய்ததற்கு இன்னொரு பிரயோஜனம் எதிர்பார்க்கக்கூடாது. இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய அடிப்படை. நித்தியம் போய் பெருமாளுக்கு நான் விளக்கேற்றினேன் அப்படின்னு சொன்னால், விளக்கேற்றினது எதற்காகனு ஒருத்தன் கேட்டான்னு வச்சுங்க, இன்னொன்றுக்காக விளக்கேற்றுறதே கைங்கரியம் சுவாமி, இந்த கைங்கரியம் எனக்கு கிடைச்சது என்னுடைய பாக்கியம், அவ்வளோதான், இதுதான் பிரயோஜனமே தவிர இது சாதனம் இல்லைன்னு சொல்லிட்டான். இது இன்னொன்றை பெறுவதற்கு இது சாதனம் இல்லை, இதுதான் பெற்ற பிரயோஜனமே. அது ரொம்ப மனசில் தெளிவு இருக்கணும் நமக்கு. எந்த பெருமாளுக்கு போய் தேங்காய் உடைச்சோம், பெருமாளுக்கு போய் அர்ச்சனை பண்ணினோம், சுப்பிரபாதம் பாடினோம் அண்ணா, சுப்பிரபாதம் பாடுறது எதுக்குன்னு கேட்டார். சுப்பிரபாதம் பாடுறது எதுக்கு? சுப்பிரபாதம் பாடுறதுக்கு, அவ்வளோதான், அதுவே பிரயோஜனம். பெருமாள் எத்தனையோ பேர் இருக்கிற பொழுதோ அவளெல்லாம் விட்டுட்டு நம்மை கொண்டு இந்த கைங்கரியம் கொண்டாரே என்ன, அதுக்கு வேணால் மகிழலாமே தவிர இந்த கைங்கரியத்துக்கு என்ன பயன் கொடுப்பாயின்னு கேட்கக்கூடாது. அது எப்படி போலேன்னா சொல்கிறேன், மடி தடவாத சோறு, சுண்ணாம்பு கலவாத சாந்து, சுருநாராத பூ அப்படின்லாம் திருஷ்டாந்தம் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் எப்படியெல்லாம் எடுத்து காட்டுறாரு தெரியுமோ, ரொம்ப அற்புதமான விஷயம். இப்போ தாயார் குழந்தைக்கு சிசுரூஷை பண்ணுறா, சின்ன குழந்தையாக இருந்ததுன்னா அதுக்கு சாப்பாடு ஊட்டி அதுக்கு கழிக்கிறதெல்லாம் எடுத்து அலம்பி என்னமோ பண்ணுறா, எத்தனை பண்ணுறா ஒரு தாயார் ஒரு குழந்தைக்கு. என்ன அபிப்பிராயத்தில் பண்ணுறா, இவன் பெரியவனாகி சம்பாதிச்சு நம்மளுக்கு துட்டு கொடுக்க போகிறான்னு பண்ணுறாளா? யோஜனை பண்ணி பாருங்க, ஏன் பண்ணுறா குழந்தைக்கு அப்படின்னா, பண்ணுறதே பிரயோஜனம். அந்த குழந்தைக்கு அதெல்லாம் பண்ணச்சே அது தாயாருக்கு ஒரு ஆனந்தம் தான், அதுக்கு மேலே பிரயோஜனமே கிடையாது. அது இன்னொரு பிரயோஜனத்தை எதிர்பார்த்து பண்ணினாளானால் அவளை தாயன்னு சொல்லுவாளோ? இப்போ இதே சம்பளத்துக்கு வச்ச வேலைக்காரியாக இருந்தால் இதே காரியத்தை அவளும் பண்ணுறாளாம் இல்லையா? இப்போ வேலைக்காரின்னு சில இடங்களில் ஆயான்னு சில பேர் வச்சுடுவாள். அவள் வேடிக்கையாக கதை சொல்கிற வழக்கம், இது கதை இல்லை, ஒரு ஜோக்கு இதுலையோ பத்திரிக்கையில் போத்தான். என்னென்னா அந்த காலத்தில் இந்த சமூக சேவைக்குன்னு இதை பற்றி கிண்டல் நிறைய ஜோக்கெல்லாம் பண்ணுவாள். இந்த சோஷியல் ஒர்க்கர்னு சில பேர் இருப்பாள், அவளெல்லாம் கிண்டல் பண்ணுவாள். அதுக்கு என்ன கிண்டல் ஒருத்தன் எழுதியிருந்தான்னா, இப்படி பத்திரிக்கையில் எழுதியிருந்தான், என்னன்னா, தன் வீட்டு குழந்தையை ஆயாவின் இடத்துல ஒப்படைத்து விட்டு ஆயா வீட்டு குழந்தையை குளிப்பாட்டுபவள்னு எழுதியிருந்தான். சமூக சேவையான், தன் குழந்தைய ஆயா கிட்ட விட்டுவிடுவாளாம், ஆயா வீட்டில் போய் குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருப்பாளாம். ஏன்னா அதாவது என்ன சமூக சேவைன்னா என்ன, பெரிய அந்த மாதிரி இருக்கிறவா ரொம்ப அவள் வீட்டிலலாம் போய் அவளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னுட்டு, கடைசியில் இவ குழந்தைய யார் பார்த்துக்கிறான்னா அந்த ஆயா தான் பார்த்துட்ருக்கா. ஒருத்தன் எழுதியிருந்தான். இது விஷயம் இல்லை. அந்த மாதிரி கூலிக்கு வேலை செய்கிறவா, பிரசித்திக்காக வேலை செய்கிறவான்னா அவள் ஒரு பிரயோஜனத்தை எதிர்பார்க்குறான். என்ன பண்ணுவான், அந்த மாதிரி சமூக சேவை பண்ணச்சா கூட கேமராமேன் அழிச்சுன்னு போயிடுவா, ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் வரணும். அது இந்த மாதிரிலாம் பண்ணுறா. இது அத்தை எல்லோரும் கிண்டல் பண்ணுறாளா இல்லையா, கூடாதுன்னுட்டு. ஆனால் உண்மையான தாயாக இருக்கிறவள் தன் குழந்தைக்கு செய்கிற சிசுரூஷைக்கு எப்படி தான் எதையும் எதிர்பார்க்க மாட்டாளோ, அல்லது இன்னும் இப்படிவையும் கொள்ளலாம், இருந்தால் கொள்ளலாம், தன்னுடைய தாய்க்கு செய்கிறதுக்கு எப்படி மகன் ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டானோ, அதுபோல் எம்பெருமானுக்கு செய்கிற கைங்கரியத்திற்கான் பக்தன் பிரயோஜனத்தை எதிர்பார்க்கக்கூடாது. அப்போ எது பிரயோஜனம்னு கேட்டால் அவன் செய்யறதே பிரயோஜனம். எது செய்கிறானோ அவன் எம்பெருமானுக்கு பிரதட்சணம் பண்ணினாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணினாலும் சரி, எம்பெருமானுக்கு சஹஸ்ரநாமம் சொன்னாலும் சரி, அர்ச்சனை பண்ணினாலும், விளக்கேற்றினாலும், பெருக்கினாலும், மெழுகிட்டாலும், கோலமிட்டாலும், எந்த காரியத்தை பண்ணினாலும் அதெல்லாம் என்ன தெரியுமோ, அதுதான் பிரயோஜனமே தவிர அதனால் அடையப்படுகிற பிரயோஜனம் என்று இன்னொன்று கிடையாது. அதுவே பிரயோஜனம். அப்படி கூட உண்டா லோக்கத்தில்னு கேட்பா. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இல்லை புரியறதுக்கு உதாரணம் சொன்னால் தான் புரியுறது.
என்ன சொல்கிறேன்னா, இப்போ உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக. என்ன பண்ணுவான், கார்த்தால இப்போல்லாம் 5 நாள் மேட்ச்சு 5 நாள் உட்காந்து பார்ப்பான். இல்லை ஒரு நாள் பார்க்குறான், இப்போ இல்லை 3 மணி காலம் பார்க்குறான், ஏதோ வச்சுங்கோ. அது உட்காந்து கார்த்தால முதல் பால் 5 மணிக்கு ஆரம்பிச்சது, 10 மணிக்கு ஆரம்பிச்சது, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மேட்ச் நடக்கிறது. 5 மணி காலம் விடாத பார்த்தான். ஒரு பையன் உட்காந்து பார்த்தான். பார்த்து முடித்த உடனே அவனை பார்த்து, என்னடா மேட்ச் முழுக்க பார்த்தியா? ஒரு பால் கூட விடாத பார்த்தேன். சரி, இப்போ பார்த்ததுனால உனக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்கு. என்ன பிரயோஜனம், பணம் பதில் சொல்லுங்க. என்ன பிரயோஜனம்னு கேட்டால் என்ன பிரயோஜனம்? பார்க்கறது தான் பிரயோஜனம், அதுக்கு மேலே இன்னொரு பிரயோஜனம் உண்டான்னா பார்த்ததே பயன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அந்த விஷயத்தில் ஈடுபட்டுவிட்டா அதுவே பயன். இப்போ டிவியை உட்காந்து பார்க்குறோம், இந்த இப்போ கிரிக்கெட் மேட்சுன்னே வேண்டாமே, டிவியில் உட்காந்து எது வந்தாலும் சீரியல் உட்காந்து பார்த்துட்டே இருக்கா ஒருத்தர். பார்த்து முடிச்சதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, தலைவலி வந்தது தான் பிரயோஜனம். அது எதிர்பார்த்த பிரயோஜனம் இல்லை. அதனால் அதை சொல்கிறது இல்லைண்ணா. தலைவலி வரணும்னு யாராவது டிவி பார்க்குறாளன்னா இல்லை. இப்போ பார்த்திய இத்தனை நாள், அதனால் என்ன பயன்னு கேட்டால் பயன் கிடையாது, பார்த்ததே பயன் அப்படின்னு கொள்ளுக்கிறோம். அதுபோல் பகவானுக்கு அது போலன்னு சொல்கிறதே தப்பு. அதுவும் இதுவும் ஒன்றா. டிவி பார்க்கறதும் பகவத் கைங்கரியமும் புரியறதுக்காக உதாரணமாக சொல்ல வேண்டி இருக்கிறது, வேறு என்ன பண்ணுறது? அதனால் நான் பகவானுக்கு செய்கிற தொண்டு என்கிறது தொண்டே பயனை தவிர தொண்டினாலே வருவது இன்னொரு பயன் என்று நினைக்கக்கூடாது. அது தொண்டு செய்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம். இன்றைக்கி கோவிலுக்கு போனேன், பெருமாளை சேவித்தேன்னா ஏதோ அந்த எம்பெருமானுடைய கிருபை என்னிடத்தில் இருந்தது, அதனால் நான் பெருமாளை சேவித்தேன்.